இப்போ லைவ்ல பிக் பாஸ்ல வந்து கவினும் சாண்டி மாஸ்டரும் வந்திருக்காங்க. வந்து ஃபுல்லா பேச ஒரே காமெடி தான். வாட்டர் மெலன் வந்து கொஞ்சம் சில் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் அந்த கண்ணுக்குட்டி இது பாத்தியா, ஷார்ட்ஸ் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கவின் சொல்லி சிரிக்கிறாரு. ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று மாட்டிருக்கு, அதை ஒரு கட்டில் தூக்கிட்டு வந்தீங்கன்னா அப்படி தூக்கிட்டு போயிடலான்னு வினோதன் சொல்லியிருப்பார்ல, அந்த ஜோக்கை சொல்லி அதை பார்த்தீங்களான்னு சொல்லி சிரிக்கிறாரு. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து அந்த லண்டன் குண்டன் ஸ்டாச்சுன்னு அந்த கேம் விளையாடுறாங்க. ஒருத்தரையா அப்படி சிரிக்க வைக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, அரோரா கிட்ட அவங்க ஒய்ஃப் சாண்டி மாஸ்டரோட ஒய்ஃப் வந்து அரோராவோட பெரிய ஃபேன் போல இருக்கு. என் ஒய்ஃப் என்னடானா உன்னோட பெரிய ஃபேன், நீ என்னடானா சிரிக்காமல் நிற்கிறீ அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சபரிக்கிட்ட வந்துட்டு டைட்டிலை விட உனக்கு இதில் இந்த லண்டன் குண்டன் ஸ்டாச்சுவில் வின் பண்ணி என்னடா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சிரிக்கிறாங்க. இப்படி ஒருத்தரையாக நல்லா அழகாக சிரிக்க வச்சுட்ருக்காங்க. அண்ட் அந்த நான் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தேன் எல்லாருக்கிட்டையும் என்ன இன்ட்ராக்ட் பண்ணாங்கன்னு. அப்போ சாண்ட்ரா கிட்ட பேசும்போது சாண்ட்ரா சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து சான்ஸ் வந்திருக்கு போல இருக்குது, அது வந்து எனக்கு கிடச்சிருக்கு, நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்தப்போ எனக்கு ஃபுல்லாக ரோலர் கோஸ்டராக தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். பட் எனக்கு ஒரு தேவையான நேரத்தில் சபரி, வினோதண்ணா, அப்புறம் விக்ரம், அரோரா, திவ்யா எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பிரஜன் நான் எவ்வளோ மிஸ் பண்ணேங்கிறது தெரிஞ்சுது. ஒரு 20 டேஸ் பிரஜனை பார்க்காம காண்டாக்ட் இல்லாமல் இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்களோட பர்சனல், இது கமெண்ட் பண்ண நமக்கு ரைட்ஸ் கிடையாது. இருந்தாலும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க கிட்ஸையும் தானே மிஸ் பண்ணி இருந்தாங்க. அப்படி பார்த்தா கிட்ஸை அதை விட ஜாஸ்தி பீரியட் தானே மிஸ் பண்ணி இருந்தாங்க. அவங்க எப்போவுமே பிரஜனே தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா திருப்பி 2வது வந்துட்டு கிட்ஸையும் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னென்னா, இப்போ பிரஜன் கிட்டே கேட்கும்போது அவர் சொல்கிறார், எனக்கு ஆல்ரெடி 8 படம் புக் ஆகிருக்கு, நான் ஆல்ரெடி ஒரு 25 மூவிஸ் இது பண்ணிட்டேன், ஆனாலும் பெருசாக ஓடலை. பட் இப்போ வந்து 8 படம் பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து எனக்கு 8 படம் புக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பிரஜன் சொல்கிறாரு. உடனே அப்புறம் அவர் சாண்டி மாஸ்டர் உங்களுக்கு எல்லா படமும் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்கிறாங்க. அப்புறம் எஃப்ஜே கிட்டே வந்துட்டு நல்லா இது பண்ணணும், அது பேர் என்ன, நல்ல பீட் பாக்ஸிங் இன்னும் நீ டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பிரவீனுக்கு வந்து 2 தெலுங்கு மூவியும் ஒரு கன்னடா மூவியும் புக் ஆகிருக்கு போல இருக்குது, அதை பற்றி பேசுகிறாங்க. பேசிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பிரவீன் வந்து கேட்குறாரு, யாரோ ஒரு டேரக்டர் கிட்ட சான்ஸ் வேணும், அந்த டேரக்டர் உங்கள் தம்பி அப்படின்னு சொன்னோன்னே இப்போவே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி மாஸ்டர் சொல்கிறாரு. ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி, 2 பேரும் வந்து ஒரு பாசிட்டிவ் பாம் மாதிரி இருக்காங்க. சுத்தமாக வந்து மொத்த இந்த பிபி ஹவுஸ் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அதோட என்வாயர்மெண்ட்டே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க 2 பேரும் வந்து. நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.